யோசித்து பாருங்களேன், உங்களோட வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு நிமிடம் நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா நம்மளால அதை கணக்கிடவே முடியாது. லிஸ்ட் போட்டா லிஸ்ட் கூட வந்துட்டே தான் இருக்கும். ஏனென்றால் நம் நாசியில சுவாசத்தை கொடுத்தவர் அவர். நீங்க மருத்துவமனைக்கு சென்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க மருத்துவமனைக்கு குறிப்பாக ஜிஹெச்க்குலாம் நீங்க போனீங்கன்னா உங்கள் அறியாமலே தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு அறியாமலே எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பாடுகள், இப்படிப்பட்ட வியாதிகள்லாம் இருக்குதா, இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இருக்குதா என்று யோசிக்கிற அளவு காரியங்கள் நம்மை சுற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மேல் வைத்த கிருபை வேற ஒன்றும் இல்ல. அவன் நம்மேல் வைத்த கிருபையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கும் தகுதி இல்லாத நம்மேல் வைத்த என் தேவனின் கிருபை பெரியது, அது மாறாமல் இருக்கிறது. அவன் நம்மை நினைவு கூறுகிறார். நம்மை நினைவு கூறுக ஒரு தெய்வம் இருக்கிறார். நம்மை மறவாத நேசர் ஒருவர் இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுங்க. அவரை அண்டிக் கொண்ட யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொண்ட யாவரும் பாக்கியவான்கள். அவர் முகத்தை பார்த்தவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவரே நித்திய கண்மலையாக இருக்கிறார். நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவர் கேடகமாக இருக்கிறார். அவர் அடைக்கலமாக நம்முடைய வாழ்வில இன்றும் என்றும் சதா காலம் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.